Hi students, welcome to Indigale IAS Academy. So, video la thank you பரமாதன டிக்கெட்ஸ்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் 2024 தேர்வுல கண்டிப்பாக வரக்கூடிய உளவியல் கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு நாள் ஜிஎஸ் ஒரு நாள் உளவியல் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு பார்க்க போறது மிக மிக முக்கியமான உளவியல் கேள்விகள். சைக்காலஜி क्वेश्चन பார்க்க போறோம். நம்மளோட டார்கெட் 140 க்கு 140 அடிக்கணும்ங்கிறது தான். ஓகேவா? சோ யார் யாரெல்லாம் 140 க்கு 140 அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருமே டக்குனு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ்ஏ ரிலேட்டடா நம்ம போற எல்லா வீடியோஸும் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ரைட். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏக்கு நம்ம அகாடமில ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் கிளாஸ், மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே நம்ம தான் கம்மியான ஃபீஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 97281 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது ஃபைண்ட் த ஆட் ஆர் அவுட். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறாங்க. சரிங்களா? சோ நாற்காலி, மேஜை, ரேடியோ, அல்மிரா. இல்ல நாற்காலி அப்படிங்கிறது சேரு, மேஜை அப்படிங்கிறது டேபிள், ஓகே, ரேடியோ அப்படிங்கிறது இது வந்து ஒரு கருவி. ஓகேவா? இது வந்து ஒரு கருவி. அதே மாதிரி இதை யூஸ் பண்ணணும்னா இதுக்கு வந்து கரண்ட் வேணும். கரெக்டா? ஆனா இதுக்கு வந்து அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பொருள், இது வந்து கருவி. அப்ப வேறுபட்டு இருக்கதான் கேட்கிறாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரேடியோ. இந்த மாதிரி வேறுபட்டு இருக்கிறதுல வேற ஏதாவது பொருள் கேட்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், கத்திரிக்காய், மாம்பழம், திராட்சை. இப்ப இந்த ஆப்பிள், மாம்பழம், திராட்சை மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பழம், ஃப்ரூட். கத்திரிக்காய் அப்படிங்கிறது காய்கறி, வெஜிடபிள். அப்ப நம்மள்ட்ட வேற மாதிரிங்கிறதானே கேட்கறாங்க. அப்ப இங்க வந்து ஆன்சர் நீங்க கத்திரிக்காய்னு சொல்லணும். ஓகேவா? ரைட். இப்ப இப்படியும் கேட்கலாம். இதை கவனிங்க. சிங்கம், லயனு, புலி, டைகரு, நாய், டாகு, கரடி. இப்ப இதுல இந்த சிங்கம், புலி, கரடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு. நாய் அப்படிங்கிறது வீட்டு விலங்கு. அப்ப ஆன்சர் வந்து நாய். ஓகே, நெக்ஸ்ட் இதுல நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம். உதாரணத்துக்கு இதை கவனிங்க. 36, 64, 1, 256. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இது டிஃப்ரெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் வந்து 1. ஏன்னா இது 3 ஈவன் நம்பர், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர். ஓகேவா? இது 3மே இரட்டைப்படை எண், இதுதான் ஒற்றைப்படை எண். இப்படி சொல்லலாம். இதுல இன்னொரு லாஜிக் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா கவனிங்க. இந்த 64 இருக்குல்ல, இது 8 ஸ்கொயர் இல்ல கரெக்ட் தான். ஆன்சர் வந்து 1 தான். ஓகேவா? ஆன்சர் வந்து 1. ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பர். இது 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 16 ஸ்கொயர், 1 ஸ்கொயர். ஸ்கொயர்னு பாக்குறப்ப எல்லாமே வருது. ஆனா ஒற்றைப்படை இரட்டைப்படை பாக்குறப்ப இதுதான் ஆட் நம்பர். இந்த 3 ஈவன். ஆன்சர் 1 தான். ஓகே, இந்த மாதிரிலாம் வேறுபட்ட ஒன்றை கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது வந்து ஒரு பசில். கீழே கொடுக்கப்பட்ட எண்கள்ல விடுபட்ட எண்ணை தேர்வு செய்யும். இங்க 3, 8, 4 கொடுத்து 48 கொடுத்துருக்காங்க. 5, 7, 2 கொடுத்துட்டு ஓகேவா என்ன வரும்னு கேட்கறாங்க. என்ன பண்ணலாம்? கூட்டி பார்ப்போமா? 8, 4, 12, 12, 3, 15. 15க்கு 48 சம்பந்தம் இருக்கா? எதுவுமே இல்லை. ரைட்டு. வேற என்னவா இருக்கும்? 8 32. 32ஓட 3 பேர் கூட்டினா கூட 35 தான் வருது, 48 வரல. 8, 3, 24. ஓகேவா? 8, 3, 24. 24ஓட 2 பேருக்குன்னா 48 வரும். ஆனா இங்க 4 இருக்கு. ஓகேவா? என்ன பண்ணலாம்? ஓகே, சரி இப்படி பண்ணி பார்க்கலாமா? எல்லாத்தையுமே பெருக்கி பார்ப்போம். 8, 3, 24. 24 4 பேருக்குன்னா 96. 96 வருது. 96க்கு 48 சம்பந்தம் இருக்கா? இருக்கு. இதோட பாதி தான் அது. ஓகேவா? அப்ப இந்த 3ஐயும் பெருக்கிட்டு அதோட பாதியை போட்டிருக்காங்க. இங்க அதே அப்படி பண்ணி பார்க்கலாம். IL 35. 35ஓட 2 பேருக்குன்னா 70. இப்ப 70 வருது. அப்ப அதோட பாதினா 35. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 35. ரைட். ஸோ 3ஐயும் பெருக்கி அதோட பாதி போட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே, இப்போ இதே இதில் நான் சில கொஸ்டின்ஸ் தரேன். அதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதை பாருங்க.
5 8 17. இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்க 8 13 6 என்ன வரும்னு கேட்குறேன். ஓகே, ஸோ 5 8 17 முதல்ல எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். 8 5 13, 13 17 கூட்டினா 30. ஸோ இந்த 3ஐயும் கூட்டினா 30 வருது. ஆனால் இங்கே 10 இருக்கு. 30 என்ன பண்ணா 10 ஆகும்? 20ஆல மைனஸ் பண்ண ஆகும், இல்லைன்னா 3ஆல வகுத்தால ஆகும். ஸோ 30 3ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு 10 வரும். அப்ப 3ஐயும் கூட்டி 3ஆல வகுத்துருக்காங்க. 3க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரைட். அப்ப நம்ம இங்கே இதே பண்ணணும். அப்ப 8ஐயும் 13ஐயும் கூட்டினீங்கன்னா 21, 20ஓட 6 கூட்டினா 27. அப்ப 27 3ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 9 தான். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கலாம், கேட்டா ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. 2 நாணயங்கள் ஒன்றாக சுற்றப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ப்ராபபிலிட்டி கேட்கறாங்க. 2 காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் பண்றாங்க. அதுல 2மே டிஃபரெண்ட் ஃபேஸஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, போடலாமா? முதல்ல 2 நாணயங்களை சுண்டி விட்டீங்கன்னா ஹெட்டும் ஹெட்டும் சேர்ந்து விழ வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஹெட்டும் டெய்லும் விழ வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா டெய்லும் ஹெட்டும் விழ வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா டெய்லும் டெய்லும் விழ வாய்ப்பு இருக்கு. மொத்தமா 4 பாசிபிள். நம்மளே என்ன கேட்கறாங்க? வெவ்வேறு முகங்கள் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இது சேமா இருக்கு, இது சேமா இருக்கு, இந்த 2 தான் வெவ்வேறு முகங்கள். அப்ப ப்ராபபிலிட்டின்னு கேட்டாலே கீழே டோட்டல் போடணும், மேல நமக்கு என்ன தேவையோ அதை போடணும். டோட்டல்ல மொத்தம் 4 இருக்கு, 4 கீழே போட்டுருங்க. நமக்கு தேவைப்படுறது இந்த 2 தான். ஓகேவா? நம்ம மேல 2 போடுங்க. அப்ப 2/4 அடிச்சீங்கன்னா 1/2 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆன்சர் ஆப்ஷனே 1/2. புரியுதா? இந்த மாதிரி கேட்டா போடலாம், இல்ல நிறைய போடலாம். ஏன்னா நிறைய போடலாம். இப்ப இதுல இதே கேள்வி கவனிங்க. இப்ப நான் வேற ஒரு கேள்வி சொல்றேன், கவனிங்க. 2 நாணயங்கள் ஒன்றாக சுற்றப்படுகின்றன. ஓகேவா? குறைந்தபட்சம் ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? கேள்வி புரிஞ்சா? 2 நாணயங்கள் சுண்டப்படுது, குறைந்தபட்சம் ஒரு தலை, மினிமம் ஒரு ஹெட் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? குறைஞ்சபட்சம் ஒரு தலை இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? குறைஞ்சபட்சம் ஒரு தலை இருக்கணும். ஓகேவா? அதான் மினிமமா ஒரு தலை இருக்கணும். அதுக்கு தான் நான் நிகழ்தகவு கேட்டேன். இதுல குறைஞ்சபட்சம் ஒரு தலை இருக்கா? இல்ல. அப்ப எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒண்ணு இருந்தே ஆகணும். ஓகேவா? இதுல குறைஞ்சபட்சம் ஒண்ணு இருக்கா? இருக்கு. இதுல குறைஞ்சபட்சம் ஒண்ணு இருக்கா? இருக்கு. இப்ப இதை நான் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்னா நான் இதையும் எடுத்துக்குவேன். சரி சார், ஒரு தலை நீங்க இங்க 2 தலை இருக்கேன்னா நான் என்ன சொன்னேன்? குறைந்தபட்சம் ஒரு தலைன்னு. அப்ப அதிகபட்சம் நான் சொல்லவே இல்லை. அப்ப ஒரு தலை இருக்கணும். ஒரு தலைக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் அந்த மினிமம் 1 ஹெட். குறைந்தபட்சம் ஒரு தலைன்னா அர்த்தம். அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு தலை இருக்கணும்ப்பா. ஓகேவா? இதுல ஒரு தலை இருக்கா? இல்ல. இதுல ஒரு தலை இருக்கா? இருக்கு. இதுல ஒரு தலை இருக்கா? இருக்கு. இதுல ஒரு தலை இருக்கா? இருக்கு. ஒண்ணுக்கு மேல இருக்கு, அது இருந்திருக்கும், நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இது கரெக்ட் ஆன்சர் 3/4 அப்படின்னு வரும். ஓகேவா? குறைந்தபட்சம் ஒரு தலைன்னா. சரி, அதிகபட்சம் ஒரு தலை இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்படி கேட்போம். இப்ப அதிகபட்சம் ஒரு தலை, மேக்சிமம் 1 ஹெட் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? அதிகபட்சம் ஒரு தலை. இப்ப அதிகபட்சமாவே எனக்கு ஒரு தலை தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுல 2 தலை இருக்கு. அப்ப எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. சோ அதிகபட்சம் ஒரு தலை இருக்கிறதுக்கான நிகழ்தகவு இருக்கு. இருக்கு. நான் இதையும் எடுத்துக்குவேன். ஏன் சார் அப்படின்னா அவங்க அதிகபட்சம் ஒரு தலைன்றாங்க. அதாவது ஒரு தலைக்கு மேல இருந்தாதான் நான் எடுத்துக்க கூடாது. அப்ப நான் இதை மட்டும் தான் எடுத்துக்க கூடாது. இந்த 3மே நான் எடுத்துப்பேன். அதிகபட்சம் ஒரு தலை, குறைஞ்சபட்சம் ஒரு தலை சொன்னாங்களா? குறைந்தபட்சம் சொல்லிருக்காங்களா? சொல்லல. ஓகேவா? அப்ப இதே எடுத்துக்கலாம். அப்ப இதுக்கும் ஆன்சர் 3/4. ஸோ ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல இந்த மாதிரிலாம் கேட்கலாம். இப்ப இதுல காயின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுல டைஸ் பகடை வச்சு கேட்கலாம், கார்ட்ஸ் இந்த கிங்கு, ஓகேவா, அந்த விஷயங்கள் அதை வச்சும் கேட்கலாம். ஸோ இப்படி வேணாலும் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி எப்படி கேட்டாலும் நம்ம போடணும். ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. இந்த மேட்ச் ஃபாலோவிங்க. புரியுதா? ஓகே. ஸோ விற்பனை விலை. விற்பனை விலைனா குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் விற்பனை விலை. புரியுதா? நீங்க வந்து ஒரு ட்ரெஸ்ல 5000 ரூபாய் இருக்குங்க, அதுல 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அவர் உங்களுக்கு அதை எவ்வளவு வித்திருப்பாரு? 4500 வித்திருப்பாரு. அப்ப குறித்த விலையில இருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் விற்பனை விலை. ஃபர்ஸ்ட்டுக்கு டி. ஓகே.
ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இருக்கா? ரைட்டு. நட்டம், நஷ்டம்னா என்ன? அடக்க விலையில இருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் நஷ்டம். ஏன்னா ஒரு பொருளை நான் 5000க்கு வாங்குறேன், ஒரு 4000க்கு விற்கிறேன்னா எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம் இருக்குன்னு சொல்றோம்ல, அப்ப இதை மைனஸ் பண்ண கிடைக்கிறது தான் நஷ்டம். ரைட். அப்ப லாபம்னா என்ன? லாபம்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை தான் லாபம். விற்ற விலையில இருந்து வாங்கின விலையை மைனஸ் பண்ண கிடைக்கிறது தான் லாபம். அடக்க விலை என்னன்னா வாங்குற விலை பிளஸ் கூடுதல் செலவுகள். இப்ப உதாரணத்துக்கு கவனிங்களே, நான் ஒரு பொருளை 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், ஆனா அந்த பொருளுக்கு நான் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். செலவுனா ஏதோ சர்வீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதோட டோட்டல் பிரைஸ் அப்ப 4500 தானே? புரியுதா நான் சொல்றது? அப்ப வாங்கின விலையோட கூடுதல் செலவு கூட்டினாதான் அதுக்கு பேர் அடக்க விலை. அப்ப இது வந்து சி வரும். அப்ப ஆன்சர் வந்து DABC. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன். புரியுதா? அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான பேசிக்ஸ் ஃபுல்லா இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. இத கவனிங்க. எந்த வெண்வரைபடம் இங்கு சொல்லப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது? வினாடி, நிமிடம், மணி நேரம். செகண்ட்ஸ், மினிட், ஹவர். ஓகேவா? செகண்ட், மினிட், ஹவர். இப்ப இத வந்து ஹவர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹவருக்குள்ள இருக்கிறதா மினிட், மினிட்குள்ள இருக்கிறதா செகண்ட். ஏன்னா இப்ப 60 செகண்ட்ஸ் சேர்ந்தது ஒரு மினிட், 60 மினிட் சேர்ந்தது ஒரு ஹவர். அப்ப 3600 செகண்ட் சேர்ந்தது தான் ஒரு ஹவர். புரியுதா? அப்ப இத செகண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதான் மினிட்ஸ், இதான் ஹவர். 60 செகண்ட் சேர்ந்தது தான் ஒரு மினிட், 60 மினிட் சேர்ந்தது தான் ஒரு ஹவர். அப்ப கரெக்டா வர்றது இதுதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதுலயுமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? நிறைய கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு மக்கள், ஆண், பெண் அப்படின்னா கரெக்டா மேட்ச் பண்றது இப்படி வரும். புரியுதா? சோ மக்கள் இப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்குள்ளதான் ஆணும் பெண்ணும் இருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் இன்னொன்னு கொடுக்குறேன். ஆண், பெண், குழந்தைகள். ஆண், பெண், குழந்தைங்க. இப்படின்னா எனக்கு இந்த டயக்ராம் வரும். இவங்க ஆண், இவங்க பெண், நடுவில் இருக்கவங்க தான் குழந்தைங்கன்னு சொல்றேன். ஏன்னா குழந்தைங்கள்ல ஒரு சில பேர் ஆணா இருப்பாங்க, குழந்தைங்கள்ல ஒரு சில பேர் பெண்ணாவும் இருப்பாங்க. அப்ப குழந்தைகள் எப்படி நடுவில் வச்சீங்கன்னா சேம் டைம் ஆண்கள்ல ஒரு சில பேர் குழந்தைங்க, ஒரு சில ஆண்கள் பெரிய ஆளா இருப்பாங்கல்ல, பெண்கள்ல ஒரு சில பேர் குழந்தைங்க, ஒரு சில பெண்கள் பெரிய ஆளா இருப்பாங்க. அப்ப இப்படின்னா இப்படி மேட்ச் பண்ணும். இந்த மாதிரி வெண்டைகிராம் வந்து கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஓகேவா? சோ எஸ்ஐ எக்ஸாம் கேட்க போற மிக முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில கேள்விகள் பார்த்திருக்கோம். பார்த்த கேள்விகள் என்னமோ 5 கேள்விகள் தான். ஆனா நான் சொன்ன விஷயங்கள் நிறைய, ஒரு 10 கேள்விகளுக்கு மேல பார்த்தாலும் நான் விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஜிஎஸ், உளவியல் அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்ப டாபிக் வீடியோஸ் நம்ம யூடியூப்ல போடலாம். ஓகே, சோ பாருங்க. சேம் டைம் எஸ்ஐக்கு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் டெஸ்ட், as well as எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓகேவா? மெட்டீரியல் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு, எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.